பராக் ஒபாமா பதவியேற்ற நாள். 2009ஆம் ஆண்டு ஜனவரி 20 அன்று பராக் ஹுசைன் ஒபாமா அமெரிக்காவின் 44வது அதிபராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். இந்த நாள் அமெரிக்க வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. பராக் ஒபாமா அமெரிக்காவின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க அதிபர் என்பதால் இந்த பதவியேற்பு உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றது. இன வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தின் அடையாளமாக இது அமைந்தது. வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிட்டல் மண்டபத்தின் முன்பாக இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் நேரில் கலந்து கொண்டு இந்த வரலாற்று சம்பவத்தை கண்டனர். அமெரிக்க தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பராக் ஒபாமாவிடம் அதிபர் சத்திய பிரமாணத்தை மேற்கொள்ளச் செய்தார். அதன்பின் அவர் அதிகாரப்பூர்வமாக நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றார். பதவியேற்பு உரையில் ஒபாமா நாட்டின் பொருளாதார சவால்கள், வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் மற்றும் உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து பேசினார். ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்பதே அவரது உரையின் மையமாக இருந்தது. இந்த பதவியேற்பு அமெரிக்க சிவில் உரிமை இயக்கத்தின் நீண்ட போராட்டங்களின் வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் போன்ற தலைவர்களின் கனவுகள் நனவான தருணமாக இது அமைந்தது. ஒபாமாவின் வெற்றி உலகம் முழுவதும் உள்ள சிறுபான்மை சமூகங்களுக்கு ஒரு ஊக்கமாக விளங்கியது. உழைப்பு, கல்வி மற்றும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற செய்தியை இது எடுத்துச் சென்றது. அவரது பதவியேற்பு விழாவை உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் ஊடகங்கள் பெரும் ஆர்வத்துடன் கவனித்தன. அமெரிக்காவின் உலகளாவிய தலைமையில் புதிய மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு உருவானது. பராக் ஒபாமாவின் அதிபர் பதவியேற்பு அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இது மாற்றம் மற்றும் புதுப்பிப்பு என்ற கருத்துக்களை வலியுறுத்தியது. ஆகையால் 2009 ஜனவரி 20 அன்று பராக் ஒபாமா முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நிகழ்வு சமத்துவம், ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றின் வெற்றியை குறிக்கும் வரலாற்று சம்பவமாக உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறது.